ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூனை எலியை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பூனை பசிக்காக துரத்துது, எலி உயிருக்காக ஓடுது. இதுல யாரு சரி யாரு தப்புங்கிறத நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவோமா? அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில முடிவு எடுப்பாங்க. அது இன்னொருத்தங்களுக்கு பிரச்சனையா போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ரெண்டு பாலிய சிநேகிதிங்க ஒன்னா சந்திச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சீக்ரெட் இதுக்கப்புறம் ஒண்ணுன்னா வெளியே வருது. ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் யாரு சைடு நிக்கிறதுனே கன்ஃபியூஸ் வர மாதிரியான ஒரு படம் தான் த வாஸ்ப். 2024 வந்து இந்த படம் கடைசி 5 நிமிஷம் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். முழுசா பாருங்க. ஹீத்தர் அப்படிங்கிற இவங்க தான் நம்ம படத்துடைய மெயின் கேரக்டர். தனிமையில் உட்காந்து மனசு உடஞ்சு போய் கையில ஒரு ரிலாக்ஸிங் ஸ்டோனை வச்சுக்கிட்டே இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஜனங்க நடமாடுற சவுண்டு கேட்ட உடனே அங்கிருந்து எந்திரிச்சு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல நிறைய வாஸ்புடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. சிலந்தி, பூச்சி, அது இதுன்னு வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க பயங்கரமான சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. பத்தாததுக்கு வீட்டுக்குள்ள அடிக்கடி வண்டுக தொல்லை வேற. அதுக்கு சொய்யின்னு சவுண்டு போடுறது இந்த அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதனால நேரடியா ஹஸ்பண்டை கூப்பிட்டு இந்த மருந்து அடிக்கிறவங்கள வர சொல்லுங்க, ரொம்ப நாள் வீட்டுக்குள்ள நிறைய பூச்சிங்க சுத்துதுன்னு சொல்றாங்க. ஆனா எதையுமே அவ புருஷன் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறான். இவளுக்கும் இவளுடைய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப காலமா பெரிய தொடர்பெல்லாம் இல்லைங்கிற மாதிரி நமக்கு பார்த்த உடனே தெரியுது. திடீர்னு இவ ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்டு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. இவளும் பெருசா ஈடுபாடு இல்லாம தலையை மட்டும் ஆட்டிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அவ ஹஸ்பண்டும் ஏதோ வேலைக்காரருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய ரிலேஷன்ஷிப்போ ஒரு இன்டிமெசியோ இல்லைங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே தெரிய ஆரம்பிச்சிடுது. ராத்திரி எல்லாம் அந்த வண்டு கொய்யும் சவுண்டு போடுறதுனால இவ டக்குன்னு கோவப்பட்டு அந்த கிளாஸ்லயே அந்த வண்டை நசுக்கிடுறா. அவன் நசுக்கும் போது சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீத்தரும் அவளுடைய ஃப்ரெண்டு கரோலாவும் காட்டுப்பகுதியில விளையாண்டுகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பறவை அடிபட்டு கீழே கிடக்குது. உடனடியே அதுக்கு ஹெல்ப் பண்ணாம இவளுடைய ஃப்ரெண்டு கரோலா உடனே ஒரு பெரிய கல் எடுத்து அதை கொண்டுறா. அதை அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அது சின்ன வயசுல நடந்தாலும் இவளுக்கு இப்ப வரைக்கும் அதை நினைச்சு பார்க்கும்போது ஒரு ட்ராமா ஏற்படுது. இவளும் இவ ஹஸ்பண்டும் வெறும் ரூம்மேட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப கடமைக்கு இவகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப இவளுடைய லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்து அதுல கரோலா ஜாக்சன் அப்படிங்கிற ப்ரொஃபைலுக்குள்ள போய் பாக்குறா. மெசேஜ் அனுப்பலாம்னு நினைக்கிறா. ஆனா வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இவ அன்றாட வேலையை பார்க்க போறா. அன்னைக்கு ஈவினிங் அவன் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுக்கான பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டா. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் அந்த பார்ட்டிக்கு போய் அரேஞ்ச் பண்ணாம கிச்சன்ல வந்து நின்னுட்டு மேல இருக்க சீலிங்கே பாத்துக்கிட்டு இருக்கா. சீலிங்ல இருக்கிற வெண்ட் வழியா ஒரு வண்டு வந்துட்டு போறது இவளுக்கு தெரியுது. அப்ப இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க வண்டெல்லாம் இதுக்குள்ள இருந்துதான் வருதோ அப்படின்னு நினைச்சிட்டு இவ ஒரு சுத்தி எடுத்து எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம டக்குன்னு உடைச்சு ஓபன் பண்ணுவா. உள்ள இருந்து ஒரு வண்டு கூட கீழே வந்து விழுகும். சத்தம் கேட்டு இவ ஹஸ்பண்ட் உள்ள வந்து பார்க்கும்போது அவ்வளவு குலவைகளும் இவளை சுத்தி வளைச்சிரும். இவளை பத்திரமா கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டுறான். எதுவுமே ஆகலைனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணி அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீத்தர் மேல அவ ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாங்க. உன் கூட வாழ்க்கை நரகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கரோலாவை காட்டுறாங்க. கரோலா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் செஷன்ல இருப்பா. அவ வாழ்க்கையில பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு பார்த்த உடனே தெரியுது. இப்பவும் அவ கன்சீவா தான் இருப்பா. ஆக்சுவலா சின்ன வயசுல இவ ஹெத்தரோட ஃப்ரெண்டா இருப்பா. அந்த பிஜியனை கொண்டா இல்லையா, அவதான் இவ. இப்ப ஹெத்தர் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பா. அதான் இவ கண்டுக்க மாட்டேங்கிறா. இப்ப லோகன் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்ட இவ கடன் கேட்டிருப்பா. லோகனும் சரி நான் தரேன்ற மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்ததா பாத்தீங்கன்னா டேவிட் அப்படிங்கிற இவனுடைய மூத்த பையன் போன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படின்னு பார்த்து இவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா 4 பசங்க இருக்காங்க. வயசான ஒரு தாத்தா தான் இவளுடைய ஹஸ்பண்டா இருப்பாங்க. இன்னொரு சைடு ஜேம்ஸ்னு ஒரு கால் வந்துகிட்டு இருக்கு. கால்ல வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டும் என் கூட வந்து இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளும் உடனடியா அங்கிருந்து கிளம்பி ராத்திரி நேரத்துல அவன் கூட போயிட்டு வரா. இப்படி பண்றதுனால நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருது பண கஷ்டத்தினால இந்த பொண்ணு அடிக்கடி இந்த மாதிரி தப்பான உறவுகளால பணத்தை சம்பாதிச்சு அது வழியா அவளுடைய ஃபேமிலியை நடத்திக்கிட்டு இருக்கான்னு. கரோலாவுக்கு ஏற்கனவே அந்த வயசான தாத்தா கூட 4 குழந்தைங்க. இப்ப இந்த குழந்தை எப்படி சமாளிக்க முடியுதுன்னு தெரியாம திகச்சுக்கிட்டு இருக்கா. லோகன் இன்னும் இவளுக்கு பணம் கொடுக்கறத பத்தி எந்த விதமான வாக்கும் சொல்லல. இதே நேரத்துல ஹெத்தரும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹெத்தர் நேரடியா இவளை பாக்குறதுக்காக ஒரு கெஃபேக்கு வந்துடுறா. இவளும் வந்ததுக்கு அப்புறம் ஹெத்தர் இவகிட்ட ரொம்ப நார்மலான கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா கரோலாவுக்கு
எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நமக்கு கெரோலாவோட சூழ்நிலையும் தெரியும், ஹீத்தரோட டிப்ரெஷனும் தெரியும். ஹீத்தர் கெரோலா கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்காக சின்ன வயசுல நீ ஒரு புறாவை கொண்டு இல்லையா, அது இன்னும் வரைக்கும் என் மனசுக்குள்ள இன்னும் மாறாத வடுவாவே இருக்கு, எப்படி உன்னால தைரியமா அந்த மாதிரி செயலை செய்ய முடிஞ்சதுன்னு கேக்குறா. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை தூக்கிட்டு வந்துட்டியான்ற மாதிரி அங்கிருந்து கெரோலா எந்திரிச்சு வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கா. இங்க பாரு, ஏகப்பட்ட வேலையெல்லாம் எனக்கு இருக்கு, நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கெரோலா சொல்றா. ஆனா அவளோ இல்ல இல்ல நான் அவங்க கூட பேசணும், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு டைம் கொடுக்குற அளவுக்கு நான் எதுவுமே செய்யல, என்னை விட்டுருன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. எதையாவது ஒண்ணு சொல்லி அந்த கெரோலாவை நிக்க வச்சு பேசணுங்கிறதுக்காக ஹீத்தர் எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா ஒரு குழந்தை கூட இல்ல, உனக்கு 5 குழந்தைங்கன்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்றா. அவளுக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயத்த கெரோலா கேட்ட உடனே, உனக்கு வேணா இந்த 5வது குழந்தைய நான் பிறந்த உடனே கொடுத்துட்டுமா அப்படின்னு கெரோலா கேட்கிறா. ஆனா அந்த ஹீத்தர் இல்ல இல்ல நானே தான் பெத்துக்கணும், நான் பெத்துக்கிட்டாதான் அது என்னோட குழந்தைன்ற மாதிரி சொல்லிட்டு இவளை இன்னும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா. ஆனா இது எதுவுமே கெரோலாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவளே ஏகப்பட்ட வேலையில இருக்கிறதுனால இவளை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த கெரோலாவை பாக்குறதுக்காக உள்ளுக்குள்ளாரையே வந்துடுறா ஹீத்தர். நீ ஒரு 5 நிமிஷம் வெளியே வந்து பேசினா என் பேக்ல இருக்க $10,000 நான் உனக்கு தரேன்ற மாதிரி சொல்றா. ஏற்கனவே காசுக்கு கஷ்டப்பட்டு இருக்க கெரோலாவுக்கு இந்த $10,000 ஒரு மாச சம்பளம். அதனால உடனடியா அவ சொன்ன இடத்துக்கு வெளியே போய் பாக்குறா. அந்த இடத்துல ஹீத்தர், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு நீ வந்துட்டு ஒரு உதவி செய்யணும், அப்படி நீ அந்த உதவி செஞ்சினா நான் உனக்கு $50,000 தரேன்ற மாதிரி சொல்றா. என்ன உதவின்னு இவ கேட்கும்போது, என்னுடைய ஹஸ்பண்ட் சைமனை நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றா. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பல வருஷமாவே ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அவன் என்ன அடிக்கிறான், உதைக்கிறான், டார்ச்சர் பண்றான், வேறொரு பொண்ணு கூட அவன் தொடர்புல இருக்கான், அதனால நீ தான் அவனை கொலை பண்ணணும்னு கேக்குறா. இது எல்லாம் கேட்டு கரோலாக்கு பயங்கர கோவம் வந்துருது. உன் ஹஸ்பண்ட நான் ஏன் கொலை பண்ணும், அதுக்கே என்ன சூஸ் பண்றேங்கிற மாதிரி கேட்கும்போது, சின்ன வயசுல நீ பயம் இல்லாம அந்த புறாவை கொன்னல, அதனால நீ தான் இதுக்கெல்லாம் கரெக்டா இருப்பேன்ற மாதிரி சொன்ன உடனே, உனக்கு என்ன பைத்தியமா, அது வெறும் புறா தான், அதை ஈஸியா கொல்லிடலாம், ஆனா மனுஷங்களை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் வந்துட்டு இங்க பாரு, நீ ஒருத்தங்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கீல்ல அந்த லோகன், அது வேற யாரும் கிடையாது, நான் தான் உன்னை ட்ராக் பண்றதுக்காக லோகன்ன்ற பேரை நான் தான் இவ்வளவு நாள் உங்க கூட மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது கேரளாவுக்கு பயங்கர கோவம் வந்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவ சொன்ன $50,000 ஞாபகத்துக்கு வருது. நேரடியா அவகிட்ட திரும்பி வந்துட்டு, சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் உன் ஹஸ்பண்ட கொலை பண்றேன், ஆனா 75,000 பவுண்ட்ஸ் நீ எனக்கு கொடுத்தீனா இந்த டீலுக்கு ஓகேன்ற மாதிரி ஆரம்பிக்கிறா. கேரளாவோட வருகைக்காக ஹீத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கண்ணு படக்கூடாதுன்னு அவ பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் கர்டன் எல்லாம் மாட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா கெரோலாவும் வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே கர்டனை மூடிட்டு கெரோலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. கெரோலா, இங்க பாரு, ஸ்ட்ரைட்டா நம்ம மேட்ருக்கு வருவோம். நீ கொடுக்குற 75,000 பவுண்டுக்கு எல்லாம் நம்ம ஜெயிலுக்கு போயிட முடியாது, அதனால எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு இவளுடைய மாஸ்டர் பிளான் எல்லாத்தையும் ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. நேற்று நைட்டு ஃபுல்லாவே நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் படிச்சிருக்கேன், அதனால நம்ம அதை யூஸ் பண்ணி பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே பதியாம இருக்கிறதுக்காக நம்ம எல்லாத்துலயுமே இப்போ கிளவுஸ் யூஸ் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வீட்டுல இருக்கக்கூடிய ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மறைச்சு வைக்கணும், ஏன்னா நம்ம அவனை கொலை பண்ணும் போது அவன் நம்மள தாக்காம இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம செஞ்சாகணும்ன்ற மாதிரி கெரோலா பேசிக்கிட்டு இருக்கா. கெரோலாவோட ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, வீட்டுக்கு திருட வராங்க, திருட வந்தவங்களை சைமன் எதிர்த்து போராடுறான், அந்த பிரச்சனையில சைமன் செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்றான். ஆனா இது ரொம்ப பழமையா இருக்கு, நம்ம வேணா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு ஹீத்தர் ஒரு ஐடியா சொல்றா. அவன் சாப்பிடுற சாப்பாடுல ஏதாவது கலந்து வச்சிருவான், அவன் செத்து போயிடுவான்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாரு, அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கேரோலா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப 2 பேருமே உட்கார்ந்து பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்றா. சரி ஓகே, நம்ம அவனை கொன்னுறோம், கொன்னதுக்கு அப்புறம் அவன் பணத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஹீத்தர் ரொம்ப ஆர்வமா சொல்றா, சின்ன சின்னதா வெட்டி அது குக்கர்ல போட்டு சமைச்சு நாய்க்கு வீசிடலான்னு சொல்றா. இங்க பாரு, நீ என்ன சீரியல் கில்லர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் அவன் மேல கோவமா இருந்தாலும் கொஞ்சம் பாசிபிளான விஷயத்த மட்டும் பேசுன்னு சொல்றா. கடைசியா கரோலா, இங்க பாரு, கொலை பண்ண போறது நான் தான், நான் என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் செய்யி, எப்படியாவது சைமனை அதிகப்படியா குடிக்க வச்சுட்டு அவன் மட்டையானதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றா. இப்ப ஹீத்தரும் சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே செய்யறேன்னு சொல்லிடுறா. இப்ப 2 பேரும் அவன் மட்டையானதுக்கு அப்புறம் அவனை எப்படி எல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு ட்ரையல் எல்லாம் எடுக்கிறாங்க. அவன் அப்படி செத்ததுக்கு அப்புறமா ஹீத்தர் உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடணும், அதுக்கப்புறம் எப்படி போய் போலீஸ்க்கு போன் பண்ணணும், என்ன மாதிரி டைலாக்
தகவலா பேசணும்னு ரெண்டு பேரும் கிளியரா பிளான் பண்ணிடுறாங்க. இது எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சின்ன வயசுல இவங்களுக்குள்ள நடந்துகிட்டத பத்தி ஜெனரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீத்தர் சொல்றா, சின்ன வயசுல எனக்கு உன்னால நிறைய டார்ச்சர் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கேரோலான்னு சொல்றான். அதுக்கு கேரோலா, நீ என்ன சின்ன வயசுல நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்பெல்லாம் நீயும் சின்ன பொண்ணு நானும் சின்ன பொண்ணு, எல்லாருக்குமே லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கதான் செய்யும், அதை எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டுட்டு இப்ப வரைக்கும் நீ அதை டிராவல் பண்ணி எடுத்துட்டு வருவேன் நான் நினைக்கவே இல்லை, இது என்ன சைல்டிஷா இருக்குன்ற மாதிரி சொல்றா. உனக்கு வேணா அது சைல்டிஷா இருக்கலாம், எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறக்கவே முடியல, இப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இவ சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பேச ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல இருக்கும்போது கேரளாவும் இவளும் ஒரே கிளாஸ்மேட். ஆனா ஆரம்பத்துல ஒன்னா இருந்த இவங்க கொஞ்ச காலத்துல பிரிஞ்சிடுறாங்க. திடீர்னு கேரளா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஹீத்தர் முன்னாடி வந்துட்டு, நீ நம்ம கிளாஸ்ல ரொம்ப அழகா இருக்க பையனை நினைச்சிட்டு ரெஸ்ட் ரூம்ல ஒரு சில காரியங்கள் எல்லாம் பண்ற இல்லைன்ற மாதிரி சொல்றா. நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்க எனக்கு புரியவே இல்லைன்னு ஹீத்தர் சொல்றா. ஆனா எல்லாரும் அங்க இருக்கவங்க பயங்கரமா மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவள டர்ட்டி ஹீத்தர்னு கிண்டல் பண்றாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவ மனசுல ரொம்ப ஆழமான வடுவை ஏற்படுத்திருச்சு. ஹீத்தருக்கு இதை மறக்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு கேரளா கிட்ட சொல்றா. இந்த பாரு, அதெல்லாம் சின்ன பிள்ளையில நடந்த விஷயம், அதை தூக்கிட்டு வந்து இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காத, இப்ப என்ன எதுக்காக கூப்பிட்டியா, அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. திடீர்னு ஹீத்தர் கோவமா எந்திரிச்சு, உன்னாலதான் அந்த ட்ராமால இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லும் போது, கேரோலா நீ மட்டும் என்ன ரொம்ப பெரிய ஒழுங்கா, என் முன்னாடி நீ ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலில இருந்து வந்த மாதிரி காமிச்சுக்கிட்டே இருந்தல்ல, அன்னைக்கு புறாவை நான் கொன்ன அன்னைக்குதான் எங்க அப்பா எங்க அம்மாவை கொலை பண்ணாரு, அது என் கண்ணு முன்னாடி பாத்திருக்கேன். எங்க அப்பானாலேயே நான் எத்தனை தடவை பாலியல் சீண்டலுக்கு ஈடுபட்டிருக்கேன் தெரியுமா, இவ்வளவு கஷ்டத்துலதான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னமோ நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி நீதான் கஷ்டப்பட்ட மாதிரியும் பேசாத, உன்னை பார்த்து நான் எவ்வளவு பொறாமப்பட்டிருக்கேன், எவ்வளவு வழியில அழுதுருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், சும்மா உன் லைஃப்ல நடந்ததுதான் பெரிய விஷயம்ன்ற மாதிரி பேசிட்டு தெரியாதுன்னு கேரோலா கோவமா சொல்லிடுறா. கேரோலா சொன்னது எல்லாத்தையுமே இவளும் கேட்டுக்கிட்டு, நீ என்ன அதோடமா நிறுத்தின, எனக்கு இன்னும் நிறைய பண்ணிருக்க, நான் ஒன்னொன்னா சொல்லட்டுமா, அதெல்லாம் சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு சொல்றா. இங்க சொல்லு பாப்போன்னு கேரோலாவும் சொல்றா. இப்போ அடுத்த பிளாஷ்பேக்கு ஹீத்தர் போறா. சின்ன வயசுல இருக்கும்போது ஹீத்தரை திடீர்னு கேரோலா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உதைன்னு உதைக்கிறா. இதனால கேரோலாடைய மூக்குலயே ரத்தமே வந்துடுது. அவ்வளவு பெயினையும் நான் தாங்கிட்டு உன்னை பத்தி யாருக்கிட்டயுமே போட்டு கொடுக்காம இருந்தேன். ஏன் தெரியுமா, உன்னுடைய ஃபேமிலி புரோக்கனான ஃபேமிலின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நான் எல்லா பெயினையும் தாங்கிக்கிட்டேன்னு சொல்றா. ஆக மொத்தம் நீ என்ன எது கூப்பிட்டியோ அதை பத்தி பேசாம நீ தேவையில்லாத விஷயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. சின்ன வயசுல நடந்தது அங்கேயே விட்டுட்டு வா, இப்ப எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் நீயே ரொம்ப நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. சரி, என்ன வந்த வேலையை பார்க்க விடு, நான் யார கொலை பண்ணுமோ அவனுடைய போட்டோவை முதல்ல எனக்கு காட்டு, உன் புருஷனோட போட்டோவை டக்குன்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறா. பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. இங்க தாங்க ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். இவ அடிக்கடி போயிட்டு வர ஜேம்ஸ் தான் சைமன் தான் ஜேம்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவகிட்ட நேரடியா அவ போட்டோவை கொடுத்துட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட் ப்ராஸ்டிடியூட்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது அவனுடைய பேரை ஜேம்ஸ்னு தான் சொல்லிக்குவான்னு சொல்றா. இது எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா தெரியாம நடக்குதான்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவளுக்கு பயங்கரமா தலை சுத்தல் வருது. பின்னாடி இருந்து ஹீத்தரும் இவளுடைய மூச்சை பிடிச்சு அமுக்கறா. டக்குன்னு பார்த்தா இவளை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கா. ஆக்சுவலா இவ குடிச்ச காஃபில முதல்லயே அவ மயக்க மருந்து போட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டும் வந்திருப்பா. இப்ப இவளை கையை காலெல்லாம் கட்டி வாயை பொத்தி ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்கா. இவ மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் ஹீத்தர் இவ முன்னாடி உட்கார்ந்து ரொம்ப எரிக்கா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஹீத்தர் இப்ப கேரளா கிட்ட, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா அதுக்கும் காரணம் நீதான்னு எனக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் புரிய ஆரம்பிச்சது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 9th படிக்கும் போது ஒரு பார்ட்டி நடந்துச்சு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போலான்னு பேசிக்கிட்டு இருந்த, அதனால நான் அந்த பார்ட்டிக்கு போக வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ அந்த பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால நான் அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணலான்னு ரொம்ப தைரியத்தோட சந்தோஷத்தோட அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக போயிட்டு இருந்தேன். சின்னதுல இருந்தே எனக்கு உன்னை பார்த்தா ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு, நீ அந்த புறாவை கொன்ன மாதிரி என்னையும் என்னைக்காவது கொல்லுவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பார்ட்டில நான் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். தூரத்துல திடீர்னு பார்த்தா நீ வந்துகிட்டு இருந்த. உன்னை பார்த்த உடனே எனக்கு பயங்கர பயமாயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போய் ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள நான் ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உன்னுடைய காலடி சவுண்டு கேட்டுச்சு. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்தீங்க. என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன பாலியல் ரீதியா அந்த வயசுலயே எவ்வளவு டார்ச்சர் பண்ணி அருவருப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்க எனக்கு அந்த வயசுலயே பண்ணி முடிச்சுட்டு நீ என் காது கிட்ட குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போன. நீ அன்னைக்கு பண்ண அந்த விஷயம்
விஷயத்தினாலதான் என்னால இப்ப வரைக்கும் கன்சீவ் ஆக முடியல, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா மாடிக்கு ஓடி போறா. மாடிக்கு போய் அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கீழே வரா. கீழே வரும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது கரோலா அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றது இவளுக்கு தெரிய வருது. மறுபடியும் எந்திரிச்சு உட்கார வச்சுட்டு அவ வயித்தை தொட்டுட்டு, உன் வயித்துல குழந்தை இருக்குல்ல, அந்த மாதிரி என் வயித்துல குழந்தையே இல்லைன்னு சொல்றான். அதுக்கும் காரணம் நீதான். சின்ன வயசுல அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத வயசுல என் உடம்புக்குள்ள நீ ஒரு இரும்பு ரோட புகுத்துனியா, அது ஞாபகம் இருக்கா? டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப கூட ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, ஆனா அவங்க ஸ்கேன்ல எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாமே நீ பண்ணதுதான் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் உன் வாய்க்கட்ட அவுத்து விடுறேன்னு சொல்லிட்டு அவுத்து விடுறா. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்றா. நான் தெரியாம பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு கரோலா சொல்லிக்கிட்டு இருக்கா. கரோலா இப்போ மனப்பூர்வமா ஹெத்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. நான் தெரியாம சின்ன வயசுல பண்ணது மிகப்பெரிய தவறு தான், அதுக்கு நீ எனக்கு கண்டிப்பா மன்னிச்சுதான் ஆகணும். நான் வேணா பிறக்க போற இந்த குழந்தைய உன்கிட்டயே கொடுத்துறேன், இது உன் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை தான், நான் வேணா அவன்கிட்டயும் சொல்லிட்டு நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு போயிடுறேன்னு சொல்றா. இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் உயிரோடு இல்ல, அது தெரியுமா அப்படின்னு ஹெத்தர் சொல்றா. இவளுக்கு பயங்கரமான ஷாக். என்ன பண்ணன்னு கேட்கும்போது, உன்னை கொல்றதுக்கு முன்னாடி அவனை கொல்லணும் இல்லையா, அதனால ஆல்ரெடி இப்பதான் அவனை கொன்னு நான் கீழே இருக்க ஸ்டேர் கேஸ்ல பதுக்கி வச்சிருக்கேன். அடுத்ததான் இந்த கத்தியில உன்னதான் கொல்லணும்னு பக்கத்துல வரும்போது கரோலாவுக்கு ரொம்ப பயமாயிடுது. வாய் திறந்திருக்கிறதுனால பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப பக்கத்து வீட்டுல விளையாட்டுக்கிட்டு இருக்க குழந்தை என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பாக்குறா. அதுக்குள்ள ஹெத்தர் இவ வாயில பிளாஸ்டர் வச்சு மூடிடுறா. இப்போ கரோலாவுக்கு கர்ப்பிணியா இருக்கிறதுனால இங்கிருந்து போவோமான ஒரு டவுட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெத்தருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் படிச்ச உடனே ஹீதர் நேரா போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இவகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. வாழ்க்கையில நான் ரொம்ப நம்பின ஆளுதான் ஜேம்ஸ், அவனே எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டான், அதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. நீ கூட என்னுடைய ஹஸ்பண்ட்னு தெரியாம தான் பண்ண, இருந்தாலும் ஒரு வைஃபை என் சைடு இருந்து யோசிச்சு பாரு, உங்க ரெண்டு பேத்தையும் கொலை பண்றது தானே நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து இவ அனுபவிச்ச டார்ச்சர் எல்லாத்தையும் இவ ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்டு கேட்டு கரோலாக்கு அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்கிற உண்மை இப்பவும் கூட புரியதான் செய்யுது. சரின்னு பக்கத்துல கரோலாவோட கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு, நீங்க இருந்து ஓட மாட்டேங்கிற நம்பிக்கையில இதெல்லாம் பண்றேன்னு சொல்றா. ஆனா கரோலா டக்குன்னு கை கட்டு கால் கட்டு அவுத்த உடனே அந்த இடத்துல இருந்து எப்படி ஓடுறதுன்னு எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஹெத்தர் எல்லாத்தையும் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுட்டா. இப்போ கரோலா ஒரு பெரிய சேர் எடுத்து ஹெத்தரை அடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளிய இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு கரோலா தான் ஹெத்தரை அடிக்கிறதும் தாக்குறதும் தெரிய வருது. உடனடியா அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிடுறா. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்க இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக முடியுமான்னு கரோலா ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹெத்தர் கீழே நிக்கிறா. கரோலா மேல இருந்து கீழே பயத்தோட இறங்கி வரா. ஹெத்தர் நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு கேக்குறா. கரோலாவும் வேற வழி இல்லாம பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கா. அவ வரும்போதே அவளுடைய சைடை எக்ஸ்பிளைன் பண்றா. சின்ன வயசுல சீரியஸ்னஸ் தெரியாம நான் பண்ண நிறைய தப்பு லைஃப் லாங் நீ அனுபவிக்கக்கூடிய ட்ராமாக்கு காரணமா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை சின்னதுதான், ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இந்த குழந்தை உன்னோட ஹஸ்பண்டுக்கு பிறக்க போறதுதான், நீ இந்த குழந்தைய வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவ கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இது எதையுமே நம்ம ஹெத்தர் காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறா. இப்ப நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிற, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதையுமே மாத்த முடியாது, இனி வர லைஃபாவது நம்ம நல்லபடியா சந்தோஷமா வாழ்வோம்னு கேரளா சொல்றா. பட் எதுவுமே ஹெத்தருடைய மைண்ட் செட்டுக்கு இப்ப செட் ஆகாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் கூட நீ ஒரு உறவுல இருப்ப, அதுல ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுப்ப, அதை நான் சந்தோஷமா வளர்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சின்சியரான ஆர்குமெண்டா இது மாறுது. ஹெத்தர் அவ கையில வச்சிருக்க கத்திய ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்க டேபிள்ல வைக்கிறா. இங்க பாரு, கடைசியா ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு நாள் நீ ரொம்ப குரூவலா நடந்துகிட்ட, கடைசியா ஒரு தடவை இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, வயலன்ஸ் வேணும்னா இந்த கத்தி எடுத்து என்ன கொன்று, இல்லைன்னா நீயே செத்து போயிடு, இல்லையா பகிரங்கமா என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் இதை செய்யல, நான் உன்னையும் கொன்றுவேன் உன் குழந்தையும் கொன்றுவேங்கிற மாதிரி ஹெத்தர் அவ மனசுல இருக்க டிப்ரெஷனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இவ இது வரைக்கும் அந்த பொண்ணை தாக்கவே இல்லை. இப்போ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கரோலாவுக்கு ஒரு விதமான புதிய உணர்ச்சி எல்லாம் ஏற்படுது. இவ ஏன் நம்மள இவ்வளவு டார்ச்சர் பண்றா, இவளுக்கு சின்ன வயசுல நம்ம பண்ண டிராமாவுக்கு இன்னமும் மென்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு யோசிக்கும் போதே திடீர்னு அவ பாக்கெட்டுக்குள்ள கைய வச்சுட்டு இவளுக்கு நேரா வந்துட்டு இருக்கா. பாக்கெட்டுக்குள்ள கண்டிப்பா ஹெத்தர் ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்கா அப்படின்னு கரோலா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த கத்தியை எடுத்து குத்திட்டா நம்ம தப்பிச்சிடலாம், கத்தி எடுத்து ஹெத்தரை குத்திடுறா.
இத கொஞ்சம் கூட கரோலாவே எதிர்பார்க்கல. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹெத்தர் கையில எந்த ஒரு ஆயுதமுமே கிடையாது. அவ சும்மாதான் அவ கையில அவ வருத்தப்படும் போது வச்சிருக்கிற அந்த ஸ்டோனை வச்சிருந்து அவளை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹெத்தருடைய ஹஸ்பண்ட் சைமன் உயிரோட வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். இப்ப ஹெத்தர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. இவ காதுல வந்துட்டு குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சரிஞ்சு கீழே விழுகு. ஒரு எமோஷன்ல கரோலா இந்த மாதிரி செஞ்சிடறா. சைமனும் நேரா வீட்டுக்குள்ள வந்து கரோலா இங்க பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா இருக்கா. ஹெத்தர் கீழே சாகிறதுக்கு கிடக்குறா. அவளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம செத்து போயிடுது. கரோலா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன வயசுல இவன் கொன்ன புறா இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி இப்ப ஹெத்தரையும் சம்பந்தமே இல்லாம உயிருக்கு போராடுற நிலைமையில நம்ம கொன்னுட்டுமே அப்படின்ற மாதிரியான உறுத்தல் ஞாபகத்துக்கு வருது. கரோலாவுக்கு அவ சின்ன வயசுல பண்ண எல்லா விஷயங்களும் இப்ப அவளுக்கு ஹாண்டிங்கா இருக்கு. இந்த பொண்ணு செத்து போயிட்டா. இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பாக்குறாங்க. சைமனுடைய மடியில அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே சைமன் தான் அவளை கொன்றுப்பான்ட்டு எல்லாரும் அங்க இருந்து கத்திட்டு ஓடுறாங்க. சைமன் வெளியே வந்து எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றா. இருந்தாலும் அவங்க கையில ஒரு ஷீட் எடுத்து காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெத்தர் அவங்க வீட்டுக்குள்ள போய் போஸ்ட் பண்ணது இதுதான். என்னுடைய ஹஸ்பண்டும் அவளுடைய கள்ளக்காதலையும் சேர்ந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இதை படிச்ச உடனே கண்டிப்பா இவளும் அவளுடைய லவ்வரா இப்ப கருதப்படுற அந்த கரோலாவும் சேர்ந்துதான் ஹெத்தரை கொண்டிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இவளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருந்த நிறைய விஷயங்கள்ல இருந்து இவ விடுபடுறத இவ வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு சின்ன குழவி வெளியே வர்றது மாதிரி காட்டுறாங்க. இவ்வளவு நாள் நிறைய பேத்துக்கிட்ட சொல்லாம வச்சிருந்த எல்லா டிப்ரெஷனும் அவளுடைய ஒரு கத்தி குத்துல விடைபெற்று அவ ஃப்ரீடமா பறந்து போயிடுறா. இப்ப இவளுக்கு துரோகம் பண்ண இவ ஹஸ்பண்டும் இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் இப்ப அந்த குற்றத்துக்காக இவங்க மாட்டிக்கிட்டாங்க. யாருக்கு நம்ம எப்ப என்ன துரோகம் பண்ணாலும் பொறுமையா அவங்க என்டியூர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா காலப்போக்குல அந்த பொறுமையை அவங்களுக்கு மிகப்பெரிய வலிமையா மாறி அவங்க தன்னை தானே அழிச்சுக்கிட்டு நம்மளையும் மீள முடியாத மிகப்பெரிய குற்ற உணர்வை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. இந்த படம் எனக்கு என்னமோ ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி தான் தெரிஞ்சது. உங்களுக்கு இந்த கதை ஓகேவா? இந்த கிளைமேக்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தப்பு செஞ்ச எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. டிப்ரெஷன்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு விடுதலையும் கிடைச்சிருச்சு. இப்போ அவ எந்த வலியும் இல்லாம எந்த உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா ஃப்ரீயா வாழ்றா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.